பற்றி பேசணும் அப்படின்னு சொன்ன உடனேயே வந்து பல ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன இருக்கும், எக்ஸாக்டாக என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ தானே பேசணும் ஒன்று. ரெண்டாவது வந்து நாம் இப்போது என்ன டைமில் இருக்கோம் அப்படின்னா, நாம் வந்து ஒரு அநியாயமான தேர்தலை வந்து ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஏன் அநியாயமான தேர்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் டிஎன் நிகழ்ச்சி, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் டிஎன் ஆர்கனைசேஷன்லேயே இது வரைக்கும் வாக்கு திருட்டை பற்றி 2 நிகழ்ச்சி நடத்திருக்கிறோம். பரகல பிரபாகர் அவர்கள்லாம் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ வாக்கு திருட்டு, எலெக்ஷன் கமிஷனுடைய காம்ப்ளிசிட்டி, அவங்க எப்படி உடந்தையாக இருக்கிறாங்க, இதெல்லாம் வச்சு நாம் வந்து இப்போ வந்து எப்படிப்பட்ட ஒரு தேர்தலை சந்திக்க போகிறோம்னா, அதாவது வந்து இப்போ ஒரு ஐபிஎல் ஓடிட்டுருக்குல்ல, ஐபிஎல் மேட்ச் மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அம்பையர் ஃபிக்ஸ்டு. அம்பையர் வந்து ஆப்போசிஷனுக்கு வந்து ஒரு 4 வைடு 4 நோபால் எல்லா மேட்சும் கொடுக்க போகிறான், நாட் அவுட் கொடுக்க போகிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம மேட்ச் ஆட போகிறோம். இதை மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு தேர்தலுக்குள்ளே நம்ம போகிறோம். அப்போது இந்த தேர்தல் டைமில், அதுவும் இவ்வளோ சீரியஸான ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற டைமில், ஏன்னா இந்த தேர்தலை முன் வச்சு அடுத்து பாஜக என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கு அப்படின்னா, லெட்ஸ் நாட் மேக் எனி மிஸ்டேக். இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு அயோத்தியாவை நிறுவுறது அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டாவில் ஒன்று. ஏன்னா ராஜன் செல்லப்பா வந்து அதிமுகவுடைய ராஜன் செல்லப்பா ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற தர்காவை இடிப்போம் அப்படின்றத சொல்லிட்டார். ஓகேங்களா? இதுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு கோமாளியாக மக்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விஜய் இருக்கிறாரு. ஸோ இத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இத்தனை சென்ட்ரல்லேருந்து வர இத்தனை சப்ரஷன், இதெல்லாம் தாண்டி நாம் வந்து ஒரு அன்ஃபேர் எலெக்ஷனை நோக்கி நின்றுருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் மீண்டும் நாம் ஈரானை பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு நாம் முதல்ல யோசிக்கிறோம். அப்போது ஈரானை பற்றி பேசும்போது, அதுவும் குறிப்பாக வந்து 193 எம்பிகள் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து ஞானேஷ்குமாருக்கு எதிராக வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ராஜ்யசபாவில் அந்த பெட்டிஷனை வந்து ரிசீவ் கூட பண்ணலை. அப்படியான ஒரு எலெக்ஷனை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் மீண்டும் எதுக்கு நாம் வந்து ஈரானை பற்றி பேச போகிறோம், ஈரான் பற்றி பேசி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நாம் விலகி நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல வந்து ஈரானை பற்றி பேசும்போதெல்லாம் வந்து நாம் வந்து ரொம்ப சிம்பிளிஸ்டிக் டேர்ம்ஸில் அதை பேசும்போது எப்படி பேசுகிறோம் அப்படின்னா, மோடி ஒரு கோழை, அவர் ட்ரம்ப் காலில் போய் விழுந்துருவார், ஆனால் அலி ஹமேனி வந்து ஒரு வீரர், அவர் வந்து எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நாம் பேசுகிறோம். தொடர்ச்சியாக வந்து இப்போ மருதையன் தோழர் அவங்களுடைய உரையிலலாம் பேசும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து மோடியை வந்து எப்படி உலகம் பூரா பல வலதுசாரி தலைவர்கள் வந்து ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இதே டைமில் தான் வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஹங்கேரியும் போகுது. ஹங்கேரியில் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் விக்டர் ஓர்பான் யார் அப்படின்னா, அவர் வந்து இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இன்னொரு பைத்தியன்ற மாதிரி வச்சுக்கலாம். அவர் வந்து கிறிஸ்டின் நேஷனலிசம் பேசுகிறவர், கிறிஸ்டின் ஃபாசிசம் பேசுகிறவர், யூரோப்பில் மிக கடுமையான ஒரு இஸ்லாமோஃபோபியா பேசுகிறவர், ஆன்டி இமிக்ரெண்ட் பாலிசிஸ் இருக்கிறவர் அப்படின்னு நீங்கள் வந்து, அதாவது ஓர்பானுக்கும் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாஹுக்கும் வந்து நீங்கள் வந்து பெரிய வித்தியாசங்கள்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் ஒன்று தான். ஓகேங்களா? இப்போது ஓர்பானாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், அவங்க ஊர்லேயே நெத்தன்யாவும் இருக்கட்டும், அப்போ வந்து இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாலஸ்தீனை கொன்றொழிக்கணும், அது அவங்கள வந்து இனப்படுகொலை செய்யணும் அப்படின்றதுல வந்து இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் நெத்தன்யாஹு மேலே ஒரு அதிருப்தி இருக்குது. அது என்ன அதிருப்தினா, இந்த ஆள் பாலஸ்தீனை கொன்றொழிக்கிறான்ற அதிருப்தி இல்லை, அதுக்கு அவங்க சப்போர்ட்டு தான். அவங்களோட அதிருப்தி என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை வந்து இவர் வந்து சூப்பர் சீட் பண்ணி அந்த பவர்ஸை எடுத்துக்கிறாரு, எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஜுடிஷியரி சூப்பர் சீட் பண்ணுற பவர்ஸை எடுத்துக்கிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. அப்போது இந்த மாதிரி உலகம் பூரா வந்து நாம் வாழ்கிற காலத்தில் வந்து இப்படியான ஒரு அரசுகள் உருவாகிறத பார்க்குறோம். எப்படியான அரசு அது இருக்குது அப்படின்னா, சொந்த நாட்டு மக்கள்கிட்ட இருக்கிற பேச்சுரிமையை பறிக்குது, டிசன்ட்டை பறிக்குது, அவர்களுடைய சிவில் உரிமையை பறிக்குது. அதில் வந்து ஆனால் அதை டெமோக்ரஸியாகவே வச்சுக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் கிடையாது, அது டெமோக்ரஸி தான். அப்போது இந்த மாதிரி ஒரு குழப்படியான ஒரு ஜனநாயகம்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதில் எதுலேயுமே ஜனநாயக விழுமியங்களே இல்லை அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்கல்ல, ஒரு மெஜாரிட்டேரியன் ஆட்சியை நடத்துகிறாங்கல்ல. இது உலகம் பூரா பல்வேறு நாட்டில் தொடர்ந்து இப்போது உருவாகிக்கிட்டே வருது. இதை வந்து இல்லிபரல் டெமோக்ரஸின்னு சில இடத்துல சொல்கிறாங்க. அதாவது வந்து சுதந்திரங்களை மட்டும் கட்டுப்படுத்துகிற, ஆனால் அதே சமயத்தில் ஜனநாயகமாக இருக்கிற ஒரு ஜனநாயகம், இல்லிபரல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா எலக்டோரல் ஆட்டோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் நடக்கும், ஆனால் ஒரு எதேச்சாதிகார ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு எலக்டோரல் ஆட்டோக்ரஸின்னு சொல்கிறாங்க. இல்லைனா டெமோக்ராட்டிக் பிளாக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து ஜனநாயகம் வந்து
இத்தனை வருஷமாக வந்து ஒரு 50 வருஷமாக ஒரு நாடு வந்து ஜனநாயகத்தை கட்டமைச்சது அப்படின்னா அதோடைய வேல்யூஸ் எல்லாம் பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது. இது டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ துருக்கியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எலக்டோரல் ஆட்டோக்ரஸி தான் கிட்டத்தட்ட. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னா, அடிக்கடி வந்து உலக அரசியல் பேசும்போது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தை வந்து எதிர்க்கிற ஒரு அணி, அதை ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு, அதில் வந்து ஈரான் இருக்குது, வெனிசுவேலா இருக்குது, லெபனான் இருக்குது, இன்னும் சில நாடுகள் இருக்குது. அவங்க வந்து அஃபிஷியலாக இருக்கிறாங்க. அதாவது அஃபிஷியலானா தன்னை அப்படி அவங்க பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அப்படி சொல்லாமல் சில பேரும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறது உண்மையோ இல்லையோ, ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசம்னு ஒன்று இருக்குது. இப்போது ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசம்னா என்ன இருக்குது அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ஹிட்லர் வந்து அவங்க நாட்டில் ஒரு ஃபேஷிஸ்ட் ஆட்சியை வச்சுருக்காரு, இல்லை முசோலினி அவங்க நாட்டில் ஒரு ஆட்சியை வச்சுருக்காரு அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற கோஆர்டினேஷனை விட இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரியான நான் இப்போ சொன்ன எலக்டோரல் ஆட்டோக்ரஸி இருக்கிற நாடுகள் அப்படின்ற நாடுகள் மத்தியில் வந்து இருக்கிற கோஆர்டினேஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி தான் போய் உங்களுக்கு வந்து மோடி போய் நெத்தனியாவை கட்டி பிடிக்கிறதெல்லாம் நடக்குது. ஓகேங்களா? அது வந்து ஒன்று வந்து அவங்களுடைய ஐடியாலஜிலேருந்து அது வருது உண்மை. ரெண்டாவது வந்து அது உலகம் மத்தியில் வந்து ஃபாசிச அரசாங்கங்களுக்கு மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது, ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசம் இருக்குது. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, உலகம் பூரா அவங்க மக்களை வந்து, சொந்த மக்களை வந்து, அந்த மக்களுடைய பேச்சுரிமையை பறிக்குது, அந்த மக்களுடைய சிவில் உரிமைகளை பறிக்குது, அவங்களுடைய சொந்த நாட்டை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜெயில் மாதிரி மாற்றுது, சொந்த சிட்டிசன்ஸை வந்து சர்வைல் பண்ணுது, உளவு பார்க்குது, சொந்த குடிமக்களை உளவு பார்க்குது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுது. அதே சமயத்தில் அது வெளிப்புறத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை விட பலம் பொருந்திய ஏகாதிபத்திய நாடுகள்கிட்ட காலில் விழுந்துருது. இப்படியான ஒரு 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 கட்டமைப்பை வந்து உலகம் பூரா பல நாடுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து உருவாக்கிக்கிட்டே வராங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களோட பலத்தை காட்டுறதுக்கு செலக்டிவாக ஒரு எனிமி வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட அடி வாங்குற அளவுக்கு ஒருத்தன் வீக்காக இருப்பான்ல, அவனை மட்டும் அடித்து தன்னை வந்து தன்னுடைய வந்து பலத்தை வந்து தன்னுடைய மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த மாதிரி ஒருத்தரை வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்படி தான் மோடிஜி வந்து பாகிஸ்தானை ட்ரீட் பண்ணுவார். ஓகேங்களா? ஆனால் அப்படி ட்ரீட் பண்ணுறதுலேயே உண்மை இருக்கா அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் டு டிபேட். பட் அப்படி தான். ஆனால் ஏன் இப்போது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுலேருந்து கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை பற்றி முன்னாடி வந்து போன ஸ்பீச்லேயே வந்து மருதின் தோழர் பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து இந்த புல்டோசர் வச்சு இடிக்கிறத வந்து இஸ்ரேல் கிட்டேருந்து யோகி கற்றுக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரெகக்னிஷன், போராட்டக்காரங்களுடைய முகத்தை வந்து டெக்னாலஜி வச்சு ஃபேஷியல் ரெகக்னிஷன் பண்ணி அதன் மூலமாக அவங்கள ஒடுக்கிறது எப்படின்றது வந்து உலகம் பூரா கற்றுக்குறாங்க இஸ்ரேலுக்கு. இது எல்லா நாட்டிலையும் அடாப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்ஆப்பை சர்வேலன்ஸ் பண்ணுறது, வாட்ஸ்ஆப்பில் பேக்டோர் வைக்கிறது, இந்த மாதிரி இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க நாட்டுக்குள்ளே வந்து சிவில் உரிமைகளை ஒடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ அது இவங்க எல்லாருக்குள்ளேயுமே பகிர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசமை உருவாக்குறாங்க. இப்போது ஈரானை பொறுத்த வரைக்கும் பொதுவான கற்பிதம் என்ன இருந்தது அப்படின்னா, ஈரானும் வந்து ஒரு மதவாத அரசியல், அவங்களும் வந்து அவங்க நாட்டில் எல்லா உரிமைகளையும் ஒடுக்குறாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி இலச்சவனை அடிக்கிறது, மற்றவங்கிட்ட பணிஞ்சிடுறது அப்படின்னு இருக்கும்போது ஈரான் அப்படி இல்லை. ஈரான் முழுமையாகவும் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, முழுமையாக அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியல. இப்போ ஈரான் அப்படி இல்லை. ஈரான் முதல் தடவையாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசமை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதை சவால் விட்டுருக்காங்க. இப்போது லெபனானும் சவால் விடுது, வெனிசுலாவும் சவால் விடுது. ஆனால் வெனிசுலாவுடைய அதிபரே வெனிசுலாவால் காப்பாற்றிக்க முடியல. அவங்க போய் ட்ரம்ப் போய் கடத்திட்டு வந்துட்டாப்புல. சும்மா போய் நம்ம ஊரில் ஒரு ஆளை கடத்துறது கூட கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, அவர் போய் ஒரு அதிபரையே கடத்திட்டு வந்துட்டார். சரிங்களா? அந்த லெபனானும் அதே தான் அப்படின்னு. ஆனால் ஈரான் வந்து அதை வந்து சேலஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அதை வெற்றிகரமாக செஞ்சும் காட்டுறாங்க. ஆக்சிஸ் ஆஃப் ஃபேஷிசமை வந்து அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த இம்பீரியல் ஆக்சிஸை அவங்க எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க, எப்படி எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்ற பார்க்கும்போது திடீர்னு எப்படி இதை பண்ணிட்டாங்க அப்படின்னா, திடீர்னு இதை இப்படி பண்ணலை. அவங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வெஸ்ட் ஏஷியா, நார்த் ஆஃப்ரிக்கா, இங்கே இருக்கிற மேற்கு ஆசியா, வடக்கு ஆஃப்ரிக்கா, இங்கே இருக்கிற குறிப்பாக இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் மத்தியில்
இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி நம்ம ரொம்ப தட்டையாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். தட்டையாக புரிஞ்சு வச்சுருன்றது மட்டும் பிரச்சனை இல்லை, அது 9/11 பின்னாடி உருவான சட்டகங்கள் மூலமாக புரிஞ்சு வச்சுருக்கிறோம். 9/11 பின்னாடி உலகம் பூரா அது லிபரல் இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், ரைட் விங் இன்டெலெக்சுவல்ஸாக இருக்கட்டும், அவங்க உருவாக்கின ஃப்ரேம் ஒர்க் வழியாக புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வந்து ஈரானோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று அந்த ரெசிஸ்டன்ஸ்னே நம்மளால் ஏற்றுக்க முடியல, இல்லை அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு புரியலை. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி 9/11க்கு பின்னாடி உருவாக்கின சில முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது அதில் ஒரு முக்கியமான ஆள் வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸ். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து ஒரு அதாவது வந்து நாத்திகத்தை வந்து பரப்பி ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணுறவர், குறிப்பாக வந்து முஸ்லீம் ஃபண்டமெண்டலிஸ்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் டாக்கின்ஸ் வந்து ரொம்ப அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸ். அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைமில் நடந்த மிடில் ஈஸ்டில் நடந்த பாலிடிக்ஸை வந்து அவர் வந்து யூஎஸோட பாலிசிஸை வந்து அக்ரெசிவ் பாலிசிஸை வந்து நியாயப்படுத்துறாரு. அவர் எப்படி ஆனால் அந்த டைமில் அவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவர் இஸ்லாமை தானே கொஸ்டின் பண்ணுறாரு, அந்த ரிக்ரெசிவ் ப்ராக்டிசஸ் தானே கொஸ்டின் பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஜனநாயகமற்ற நாடுகளை தானே கொஸ்டின் பண்ணுறாரு, நீங்கள் எப்படி அதை வந்து அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி பாலஸ்தீனத்தில் உங்களுக்கு இனப்படுகொலை நடக்கும்போது அது பல்லளிச்சிருச்சு. பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? அவர்கிட்ட ஏதோ ஒரு டிஸ்கஷனில் போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சாதாரணமாக சொல்லும்போது அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி யூரோப்பில் வந்து அதிகமாக பள்ளிவாசல்கள் வருது, இது வந்து எனக்கு கவலைக்குரியதாக இருக்குது அப்படின்றாரு. அப்படின்னோடனே இவர் வந்து அந்த கேள்வி கேட்டுட்ருக்கவர் வந்து திகச்சிடுறாரு. அவர் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர், அது பள்ளிவாசல் வந்தால் என்ன, இது சர்ச்சு வந்தால் என்ன, உங்களுக்கு அதுக்கு பற்றி என்ன பிரச்சனை அப்படின்னா, உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை கடவுள்னு ஒன்று இல்லை, அதனால் பள்ளிவாசல் வந்தால் என்ன, சர்ச்சுன்னு ஒன்று வந்தால் என்ன, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் கல்ச்சுரலி ஐ லைக் டு பி கிறிஸ்டியன். யூரோப் ஷுட் பி கல்ச்சுரலி கிறிஸ்டியன். கல்ச்சுரலி கிறிஸ்டியனாக இருக்கலேருந்து அது என்றைக்கு விலகி போகுதோ அன்றைக்கி வந்து இது வந்து ஒரு மோசமான பாதையை போகும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கல்ச்சுரலி கிறிஸ்டியன் அப்படின்றது இருக்குல்ல, இதுதான் சாவர்கரும் சொல்லி கொடுத்துட்டு போனது. சாவர்கரும் ஒரு கடவுள் மறுப்பாளர் தான். But he believed that this is a culturally Hindu land, and anything that is opposed to that culture is இது detrimental to this land. அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு. அப்போது உங்களுக்கு அதனால் அவருக்கு வந்து அவர் வாயிலிருந்து உங்களுக்கு வந்து பாலஸ்தீனில் நடக்கிறது வந்து ஒரு இனப்படுகொலைன்னு கூட அவரால் ஒத்துக்க முடியல. அவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பரிதாபத்துக்குரியது அப்படின்ற ரேஞ்சில் தான் வராரே தவிர அவரால் அதை ஒத்துக்க முடியல. அப்போது இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தொடர்ச்சியாக இங்கே வந்து வெஸ்ட் ஏஷியன் பாலிடிக்ஸும் சரி, இல்லை நார்த் ஆஃப்ரிக்கன் பாலிடிக்ஸும் சரி, அந்த பாலிடிக்ஸை பற்றி பேசும்போது அவர்களை வந்து முஸ்லீம்னு ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே வச்சு பார்க்குறதும், அந்த முஸ்லீம்களை பற்றி ஏற்கனவே பல கற்பிதங்கள் இருக்கிறதும், அதனால் அவங்களோட பாலிடிக்ஸை நம்மளால் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்குள்ளே கொண்டு வர முடியலை அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்குறோம். சரி, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து போர் தொடுக்கிறதுக்கு முன்னாடியும் இதே தான் நடந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை போர் தொடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி வந்து ஹாலிவுட்டில் ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துச்சு. பல ஹாலிவுட் ஆக்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் பெண்கள் வந்து பயங்கரமாக ஒடுக்கப்படுறாங்க, அவங்கள நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு அந்த போருக்கான ஒரு கன்சென்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ட்ரை பண்ணாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்டாங்கன்னா, ஆமாம் ஒடுக்கப்பட்டாங்க. ஆனால் அப்போது இருந்த ஆட்சி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அது ஒரு மிகவும் பின்தங்கிய நாடு வந்து ஒரு வளர்கிற ஆட்சியை நோக்கி நகர்ந்துட்டு இருந்துச்சு. நீங்கள் இந்த கன்சென்ட்டை உருவாக்கி ஒரு போரை உருவாக்கி என்ன பண்ணிங்கன்னா, அவங்க எல்லாரையும் தொடச்சி போட்டு தாலிபான் கையிலே கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதான் நடந்துச்சு. அப்போது சேம் வித் சதாம் ஹுசேன், சேம் வித் கதாஃபி. சதாம் ஹுசேனுக்கும் கதாஃபிக்கும் என்ன நடந்துச்சு? சதாம் ஹுசேன் வந்து இது அப்புறம் என்ன நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு போய் சொன்னாப்புல. ஏன்னா அவருக்கு என்னென்னா, பொய் சொன்னாலாவது வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆமான்னு போய் சொன்னாப்புல. அவர் சொன்ன பொய்யை வச்சு அவரை கொலை பண்ணாங்க. கதாஃபி என்ன பண்ணார்? முகமது அல் கதாஃபி வந்து லிபியான்ற ஒரு நாட்டை வந்து ரொம்ப ஏழையான மிகவும் பின்தங்கிய ஒரு நாட்டை வந்து ஒரு சோசியலிச புரட்சி கொண்டு வந்து அந்த நாட்டில் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அதோடைய ஹெல்த் கேர் சிஸ்டம் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி அது வந்து ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்லேயே சேர்க்க முடியாத ஒரு நாடாக மாற்றி காமிச்சார். யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அதை கொண்டு வந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட கேட்டாங்க, இதே மாதிரி கேட்டாங்க. அவர் வந்து பெட்ரோ டாலரை வந்து சேலஞ்ச் பண்ணார். சேலஞ்ச் பண்ணோன்னே அவர் என்ன பண்ணாங்கன்னா, உங்ககிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்னாங்க. இவர் இல்லைன்னாரு.
இல்லைன்னு, ஏன்னா சதாம் ஹுசேன் இருக்குன்னு சொல்லி அடி வாங்கிட்டாரு. அதனால இவர் இல்லை, நான் வந்து செக் பண்ணிக்க அப்படின்னாரு. இல்லைன்னாங்க எல்லாம் நேட்டோவை வச்சு உள்நாட்டு கலகம் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. அதை தான் ஈரான்லேயும் ட்ரை பண்ணாங்க, அது நடக்கலை. சரி, ஓகே. அப்போது தொடர்ச்சியாக இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை புரிஞ்சிக்கிறதுக்குள்ள நமக்கு சில மனத்தடைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக லிபரல்ஸ் இந்த ஸ்பேஸை விட்டு வெளியே போயிட்டு இதை யார் ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இதை வந்து உங்களுக்கு நம்ம தோழர் சொன்னார்ல, திருந்திய அர்ணப் கோஸ்வாமி அவங்கிற மாதிரி ஆட்கள் வந்து ஆக்கியபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது த லெஃப்ட் ஹாஸ் கான் சோ ஃபார் அவுட் ஆஃப் த பிக்சர், த ரைட் இஸ் நீடட் டு ஃபில் தட் ஸ்பேஸ். அந்த ஒரு நிலைமைக்கு நாம் போயிட்டோம். இப்போது இது அதனால தான் இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமாக நாம் தமிழ்நாட்டில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடவுள் மறுப்பு பேசுகிறாருன்றதுனாலேயே டாக்கின்ஸும் பெரியாரும் ஒன்றும் கிடையாது. பெரியாரோட பார்வைன்றது எப்பவுமே வேறு. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல தான் இப்போது இதெல்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரி மனத்தடைகள்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு நாம் வந்து ஈரானை பார்க்குறதுக்கு தயாராக இருந்தா அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் பாலஸ்தீன் டைம்லேயே வந்து பாலஸ்தீன் இனப்படுகொலை நடந்த டைம்லேயே வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ ஹமாஸை கண்டிக்கிறியா அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. எந்த டிபேட்டை எடுத்தாலும் டூ யூ கண்டம் ஹமாஸ் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த ஈரான் பற்றிய போரை பற்றி நீங்கள் பேசினாலும் முதல்ல என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அப்போ ஈரான் அதனுடைய பெண்களை நடத்துறதை வந்து நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அலி கமேனி அவருடைய நாட்டு பெண்களை எப்படி நடத்தினார்? அலி கமேனி அவர் நாட்டில் வந்து இருக்கிற ஃபில்ம் மேக்கர்ஸ் எப்படி நடத்தினார்? ஜாஃபர் பனாஹிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ டூ யூ கண்டம் ஹமாஸ், இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி வந்து தொடர்ச்சியாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இதுக்கு நான் பாலஸ்தீனுக்கே போகிறேன். இப்போ பாலஸ்தீனில் என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி வந்து டூ யூ கண்டம் ஹமாஸ்ன்னு கேட்டாங்கல்ல, ஹமாஸ்க்கு முன்னாடி அந்த இடத்துல யார் இருந்தா? அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பேஸை வந்து யார் இருந்தான்னா ஃபத்தா இருந்தா. ஃபத்தா வந்து இன்றைக்கி வந்து, அதாவது ஹமாஸ் வந்து இன்றைக்கி வந்து காசா என சொல்லப்படுகிற அதாவது பாலஸ்தீன் அப்படின்ற நாட்டில் வந்து நடுவில் வந்து இஸ்ரேல் வந்து புற்றுநோய் மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து காசா இருக்குது, இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து வெஸ்ட் பேங்க் இருக்குது, மேற்கு கரை. இப்போ வந்து காசாவில் வந்து ஹமாஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி, வெஸ்ட் பேங்க்கில் வந்து ஃபத்தாவுடைய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு காலத்தில் வெறும் ஃபத்தா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போது ஹமாஸ் இருந்ததுக்கு முன்னாடி ஃபத்தா இருந்தாங்கல்ல, ஹமாஸ் வந்து இஸ்லாமிக் தியாலஜியிலேருந்து வர ஒரு ஆர்கனைசேஷன் தான். அவங்களுடைய அரசியலில் இஸ்லாமிய மத நம்பிக்கைன்றது வந்து ஒரு அடிப்படை இருக்குது. ஓகேங்களா? ஃபத்தா கிட்ட அப்படி கிடையாது. அப்போது ஃபத்தா இருந்த காலத்தில் ஃபத்தாவை இந்த உலகம் ஆதரிச்சுதா? ஃபத்தாவுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா, இவர் இருந்தார், பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் பாலஸ்தீன், ஹசான் கனஃபானி. அவருடைய ஆர்கனைசேஷன் இருந்தபோது அவங்க வந்து ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் பேசினாங்க. அந்த ஒன் ஸ்டேட் சொல்யூஷன் அவங்க வந்து ஒரு மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆர்கனைசேஷன். அவங்கள விலக்கி ஒரு நான் லெஃப்ட் செக்யுலர் ஆர்கனைசேஷனாக ஃபத்தா கொண்டு வந்தாங்க. ஃபத்தா வந்தோடனே அவங்கள விலக்கி ஹமாஸ் வருது. அப்போது தொடர்ச்சியாக என்ன ஆகுது அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸில் நாம் ஒரு பியூரிட்டியை தேடுறோம், அந்த பியூரிட்டி வந்து தொடர்ச்சியாக அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிராகவே மாறுது. சரி, ஓகே. இப்போது இந்த நேரத்தில் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ ஈரானை பற்றியோ அல்லது பாலஸ்தீனத்தை பற்றியோ நாம் வந்து ஒரு காட்சியை பார்க்குறோம். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு போர் மத்தியில் இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப ஒரு துயரமான ஒரு காட்சியை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹிஜாப் அணிந்த பெண் வந்து தன்னுடைய குழந்தைய வந்து பறி கொடுத்து அவங்க அழுகுறாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சியை பார்க்குறீங்க அப்படின்னா, 2 விதமான ரியாக்ஷனை வந்து இது உண்டு பண்ணுது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஏற்கனவே இது மாதிரியான இப்போ டாக்கின்ஸ் ஏற்படுத்திய பிரச்சாரங்கள் மாதிரியான வழியாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து ஹிஜாப் அணிந்த பெண்கள் வந்து அவங்க வந்து ஒரு விதமான பிற்போக்குத்தனத்தில் இருக்கிறாங்க. ஸோ தே டிசர்வ் இட். இந்த விதிக்கு அவர்களே ஒரு காரணம். அந்த காரணத்தை அதனால் நீங்கள் அவர்களை வெறுக்கலாம் அல்லது நீங்கள் அவர் மீது பரிதாபப்படலாம். ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த 2த்துலேருந்து நகர்ந்து அது என்னை நீ வெறுக்கவும் முடியாது, என்னை நீ வந்து எனக்கு வந்து நீ பரிதாபமும் காட்ட தேவையில்லை, என்கிட்ட இருந்து கற்றுக்கோ, ஐ எம் ரெசிஸ்டிங்னு சொல்லு. அப்போது ஒரு தாடி வச்சிருக்கிற ஒரு இஸ்லாமிய பெரியவரோ அல்லது ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணிடம் இருந்தோ ரெசிஸ்டன்ஸ் கற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, அதை கற்றுக்க முடியும் அப்படின்னு அதை அவங்கள அன்கிரிட்டிக்கலாக பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல. நான் மீண்டும் சொல்கிறேன், அவங்கள அன்கிரிட்டிக்கலாக பார்க்கணுன்னு சொல்ல வரல. அலி கமேனி அவருடைய நாட்டின் பெண்களை என்ன செய்தார்? அலி கமேனி ஜாஃபர் பனாஹியை என்ன செய்தார்? பேசலாம், சரிங்களா? ஆனால்
இதை நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ற அகங்காரத்துலேருந்து வெளியே வந்து அவங்க மீது பரிதாபமும் படாமல் அவங்கள வெறுக்கவும் செய்யாமல் கற்றுக்க முடியுன்ற ஒரு எண்ணிக்கை அந்த பணிவுக்கு வரோமோ அன்றைக்கி தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னா, அதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரியான ஒர்பான் அமைக்கிற அரசுகள் அல்லது நெத்தனியாவு அமைக்க விரும்புகிற அரசுகள், மோடி அமைக்க விரும்புகிற அரசுகள், இந்த அரசுகளை உள்ளிருந்து எதிர்க்கிற ரெசிஸ்டன்ஸை அப்போ தான் நம்ம கற்றுக்க முடியும். இப்போது இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். நான் வந்து ஒரு சுன்னி முஸ்லீம், ஓகேங்களா? இப்போ வந்து இதை வந்து முஸ்லீமாக இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு இது புரியும்னு எனக்கு தெரில. பட் ஓகே, ஐ வில் ட்ரை. என்னென்னா, ஈரானை வந்து ஒரு ஷியா முஸ்லீம் நாடு. அதனால் வந்து இதை எப்படி அணுகணும், இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ வந்து சுன்னி முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஷியாக்களை வந்து வழி தவறுகிறவர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? இஸ்லாத்தின் வழியிலிருந்து தவறியவர்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து சுன்னி முஸ்லீம் அதில் பல பிரிவுகள் இருக்குது, ஆனால் அவங்க தான் வந்து ரைட்லி கைடட் பாத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்கிறவங்க. சரி, ஓகே. இப்போது இந்த இடத்துல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, வழி தவறியவர்கள் வந்து இத்தனை வருஷத்தில் அமெரிக்கன் இம்பீரியலிசமை யாருமே சேலஞ்ச் பண்ண முடியாத போது சேலஞ்ச் பண்ணி அதை ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. ஆனால் ரைட்லி கைடட் ஃபாலோவர்ஸாக சொல்லப்படுகிற இந்த சவுதியினுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்து பார்த்து ட்ரம்ப் என்ன சொன்னாப்புலன்னு நம்ம மருதின் தோழர் வந்து போன மீட்டிங்கில் சொன்னாப்புல. ட்ரம்ப் வந்து என்ன சொன்னாப்புலன்னா, என் குண்டியில் வந்து கிஸ் அடிக்கிறான்னு சொன்னாப்புல. சரியா? அப்போது ஏன் உனக்கு வந்து அதாவது காக்கா பிடிக்கிறான்றது அப்படி கொச்சே சொன்னாப்புல. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்னென்னா, வழி தவறியவர்களுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. சரியான வழியில் போகிற உன்னால் வந்து உன்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்க முடியலையே. நீ உலக உம்மத்துக்கு வந்து வேலை செய்கிறதெல்லாம் விடு, உன்னோட தன்மானத்தை காப்பாற்றிக்க முடியலையே. அப்போ எங்கேருந்து இது வந்துச்சு? அப்போது ஈரான் என்ன உருவாக்கியிருக்கு அப்படின்னா, குண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் என் தலை மேலே குண்டு போட்டு பாரு அப்படின்னு வந்து நிற்கிற தலைமுறையை உருவாக்கியிருக்கு. பிரிட்ஜ் மேலே வந்து நிற்கிறாங்க. சவுதி என்ன உருவாக்கியிருக்கு, அரபு நாடுகள் என்ன உருவாக்கியிருக்குன்னா, அதோடைய அரசியல் தலைமுறை என்ன உருவாக்கியிருக்கு அப்படின்னா, லாம்போகினிக்கும் பிளாண்டு பெண்களுக்கும் அலையிற தலைமுறையை உருவாக்கியிருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து ஷியாவினுடைய அப்போது வந்து இங்கே வந்து என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, இதை வந்து ஷியாவினுடைய வெற்றி, சுன்னியினுடைய வெற்றி அப்படின்றத தாண்டி தொடர்ச்சியாக இந்த தியாலஜிஸ் வந்து நம்மளுடைய ரிசல்ட்ஸை வந்து நம்ம வந்து தொடர்ச்சியாக தியாலஜி வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, அதை வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியலன்னா, நம்மளால் வந்து நமக்கான அரசியலை உருவாக்கிக்க முடியல. இதை அப்படியே என்னால் இந்தியன் முஸ்லீம்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்போது இந்திய இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் வந்து இந்த பேரலிசிஸ் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இந்த முடக்குவாதம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? தொடர்ச்சியாக வந்து அதை வந்து சுன்னி உரைகளை வச்சு மதிப்பிடுறது, அதிலிருந்து அரசியல் விழுமியங்களை நம்ம உருவாக்க முயற்சி செய்கிறது, அதில் ஒரு பேரலிசிஸை பார்க்குறது அப்படின்றது இல்லைன்னு நம்மளால் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. சரி, ஓகே. அடுத்து வந்து அதனால் வந்து இந்திய இஸ்லாமியர்களுக்கு இந்த தருணம் வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்மளுடைய அரசியலை உருவாக்குறதுக்கு வந்து நாம் வந்து சவுதியோட இன்ஃப்ளூயன்ஸை நோக்கி நின்று பார்க்குறோம், இல்லை அரபிக் இன்ஃப்ளூயன்ஸை நின்று பார்க்குறோம், அதுலேருந்து நின்று பார்க்குறோம் அப்படின்னா, என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை பார்த்து ஒருத்தன் வந்து தேல் கிஸ் மை ஆஸ்ன்னு சொல்லுவான். அங்கே தான் நம்ம போக விரும்புகிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ அங்கேருந்து இதே நேரத்தில் இந்திய ஷியாக்கள் பற்றியும் பேசணும். இப்போ இந்திய ஷியாக்களை பற்றி பேசும்போது, இப்போ ஈரானில் இருக்கிற ஷியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வல்லாதிக்க சக்தியை எதிர்த்து நிற்கிறாங்க. அவங்க வந்து இதை வந்து தங்களுடைய இப்போ வந்து யசீதினுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யசீதினுடைய கதையிலேருந்து அதை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. யசீதுனா யாருன்னா, யசீதுன்றவன் வந்து ஒரு கொடுங்கோல் மன்னன், இஸ்லாமிய மன்னன். அந்த மன்னனை எதிர்த்து அதை போருன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு 70 பேர் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள்லாம் போய் அந்த மன்னனை எதிர்க்கிறதுக்காக போகிறாங்க. அதை தலைமை தாங்குறவர் வந்து நபிகளாருடைய பேரன். அவர் போகிறாரு. அந்த 70 பேரை வந்து ஒரு 4000 பேர், 5000 பேர், ஒரு ஆயிரக்கணக்கான பேர் படையை வச்சு கண்டதுண்டமாக வெட்டி கொள்கிறான் யசீத். ஓகேங்களா? அங்கேருந்து பிறக்கிறது தான் வந்து ஷியா சுன்னி பொலிட்டிக்கல் டிவைட். அங்கேருந்து அதுக்காக பின்னாடி முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தியாலஜிக்கல் ரீசன்ஸ்லாம் இருக்குது. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ என்னென்னா, யசீதினுடைய கதை, யசீதினுடைய மரபிலிருந்து அவங்க வந்து கொடுங்கோலனை எதிர்ப்பது அப்படின்றத வந்து அங்கே இருக்கிற ஷியா பண்ணுறாங்க.
இங்கே இருக்கிற கொடுங்கோலனுக்கு நீங்கள் வால் பிடிக்கிறீங்க. இது என்ன அரசியல்? இந்திய ஷியாக்கள் அவங்க தான் வந்து இந்தியாவுடைய முஸ்லீம்கள் மத்தியில் இருக்கிற முதலாளிகள் வர்க்கத்தில் ஒரு கணிசமானவங்கள் இந்திய ஷியாக்கள். ஆனால் அவங்களுடைய காசை வந்து அவங்க இந்தியன் முஸ்லீம் பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா? அவங்க கிளாஸை யூஸ் பண்ணுறாங்களா? அவங்களோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணுறாங்களா? அவங்களோட பவரை யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை. அவங்க யாருக்கு யூஸ் பண்ணுறாங்க? இன்றைக்கி தேதியில் அவங்க அந்த மோடிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது யசீதை போன்று யசீதை எதிர்த்த கூஃபாவில் யசீதை எதிர்த்த மரபுலேருந்து வந்தவங்க இன்றைக்கும் ஈரானில் வந்து கொடுங்கோலனை ஏற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போது இதில் சுன்னி முஸ்லீம்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, ஷியா முஸ்லீம்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. ரைட், ஓகே. இப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரான அல்லது அரபு நாடுகளுக்கு எதிரான அல்லது கொலோனலிசம் இம்பீரியலிசமை சேலஞ்ச் பண்ணுறவங்கள பற்றி கொலோனியலிஸ்ட் இம்பீரியலிஸ்ட் எழுதி வைக்கிறதன் மூலமாக நம்ம கற்றுக்கிறது, அவங்கள அப்படி மதிப்பிடுறதுலேருந்து நாம் சில விஷயங்களை கற்றுக்குறோம்ல, அவர்கள் அந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு நாம் வந்து ஒரு ஈரானை வந்து ஈரான்ற முஸ்லீம்கள்கிட்ட இருந்து நமக்கு பாடம் படிக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா, சுன்னி இஸ்லாமியர்களுக்கு வந்து ஷியா இஸ்லாமியர்கள்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா, ஷியா இஸ்லாம் இங்கே இருக்கிற ஷியா இஸ்லாமியர்களுக்கு ஒரு கொடுங்கோலனை ஆதரிக்கிற வேலையை பார்க்காம எதிர்க்கிற பாலிடிக்ஸை படிக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா, இந்த நாட்டை வந்து நாம் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம்ல, ஒரு அர்த்தமற்ற ஒரு அதாவது வந்து இது டெமோக்ரஸியாக தான் இருக்க போகுது. ஆனால் டெமோக்ரஸியாகவே இருந்துக்கிட்டே இது ஹிந்து ராஷ்டிராவாக மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னா, அதுக்கு தான் உங்களுக்கு அடுத்து வந்து சென்சஸ் வருது, உங்களுக்கு டீலிமிட்டேஷன் வருது, உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இதோடைய தொடர்ச்சி உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷனை வந்து ரீரைட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த முன்னாடி சொன்ன மனத்தடைகள்லாம் உங்களுக்கு இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு ரெசிஸ்ட் பண்ணுற மக்களை வந்து அவங்ககிட்டேருந்து தூய்மைவாதம் எதிர்பார்க்காம அவங்ககிட்டேருந்து சில படிப்பினைகளை நம்மளால் பெற முடியும் அப்படின்னா, நாம் இங்கேருந்து நம்மளுடைய எலெக்ஷனுக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வர முடியும். அந்த எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வரதன் மூலமாக நாம் வந்து இங்கேருந்து டெல்லிக்கு அடிமையாக விரும்புகிறவங்களையும் தூக்கி போடலாம், டெல்லியிலேருந்து வாஷிங்டனுக்கு அடிமையாக இருக்க விரும்புகிறவங்களையும் தூக்கி போடலாம்.